السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. صلوات சொல்வோமாக. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. அன்னாதம் குடும்பத்தார்கள், தோழர்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமென். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, நாம் உள்ளம் சரியாகிவிட்டால் உலகமே சரியாகிவிடும் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உள்ளம் சரியாக்குவது எப்படி? பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள். தமது உள்ளம் கடினமாக இருப்பதாக முறையிடுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்கின்றது என்று முறையிடும் பொழுது பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அனாதையின் தலையை தடவிக் கொள்வீராக, மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பீராக என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உள்ளம் இரக்க குணம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளம் கடுமையாவது கரைந்து விடும் என்றும் சொல்லி காட்டியிருந்தார். என் உள்ளம் கடுமையாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் கடுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் இரக்கம் காட்டிக்கொண்டே இருந்தால் உள்ளம் கரைந்து விடும், கடுமையை விட்டும் தூரமாகிவிடும் என்று அழகான முறையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி காட்டி, ஏழைகள் அனாதைகளுடைய தலையை தடவிக்கொள்வீராக, ஆறுதலாக தடவிக்கொள்வீராக, அவர்களுக்கு உணவளிப்பீர்களாக, ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவீர்களாக, இந்த இறக்க குணம் வந்தால் உங்கள் உள்ளம் எப்படி கடுமையாக இருக்கும் என்று கேட்கின்றார். ஆக உள்ளம் சரியாகிவிட்டால் உலகம் சரியாகிவிடும் என்ற சொல்லுக்கு ஏற்ப நம் உள்ளத்தை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தவரை நேசிக்கும் அந்த அற்புத குணம் பல பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்கும். அடுத்தவருக்கு கொடுக்கும் மரியாதை என்ற உயரிய குணம் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். அடுத்தவர் மீது அக்கறை காட்டும் ஒரு அன்பு குணம் நன்மையை விளைவிக்கும், நன்மையை அதிகரிக்கும். தனக்குள் பொறுமையான குணத்தை எவர் எடுத்துக்கொண்டாரோ அவர் இறைவனோடு ஐக்கியமாகி விடுவார் என்று சொல்லி காட்டப்படுகின்றது. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளும் மனிதன் நல்ல ஒரு திடகாத்திரமான மனநிலையை பெறுவார். அடுத்தவருக்கு பசியாற்றி கொடுத்து உதவக்கூடிய மனம் அவருக்கு மாமனிதன் என்று பட்டப்பெயரும் கிடைக்கின்றது. தன்னையும் பிறரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய குணம் உடல் அளவில் மனதளவிலும் அவர் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு திடமான நிலைமையை உருவாக்கி தரும். பிற உயிரினத்தில் மென்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான குணம் இறைவனுடைய படைப்பை நேசிக்கக்கூடிய அற்புதத்தை உண்டாக்கி தருகின்றது. எவரிடம் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம், அவர் சமாதானத்தை விரும்பக்கூடியவர், பிரச்சனையை முடித்து வைக்கக்கூடியவர், அற்புதமான மனிதர் என்ற ஒரு பெயரை அவருக்கு உண்டு பண்ணி தருகின்றது. அடுத்தவருக்கு இடைஞ்சல் தருவதோ தொந்தரவு கொடுப்பதோ இயலாத ஒரு மனிதருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், இடைஞ்சல் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வாழும் மனிதர் குணத்திலே தன்னுடைய உயர்ந்த குணத்தை உருவாக்கி விட்டார், தன் சமூகத்தையும் மேம்படுத்தி விட்டார், தன்னையும் பாதுகாக்கி விட்டார் என்று அழகான ஒரு அற்புதமான ஒரு நிலைமையை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக தன்னுடைய குணங்கள் மாறாதவரை இந்த உலகம் மாறாது. ஆகவே தான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், தன் உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், கடினமான ஒரு கோபத்தை அது தணித்துவிடும், உங்களை பாதுகாத்துவிடும், உங்களை அற்புதமான பாதைக்கு அழைத்துவிடும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தந்துவிடும், உங்கள் சமுதாயம் மேன்மைப்படும் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு அற்புதமான விஷயத்தை இஸ்லாம் நமக்காக எடுத்து இயம்புகின்றது என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நமது அன்பை அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவொளி கொண்டு வளர்க்க வேண்டும்.
அறிவை கல்வியின் ஒழுக்கத்தை கொண்டு வளர்க்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம் வாழ்க்கை மேம்பாடான வாழ்க்கையை அமைந்து விடுகின்றது என்று நினைத்து பார்க்க முடிகின்றது. மற்றொரு விஷயமா, இல்லாததற்கு கற்றுக் கொடுப்பதும், இல்லாததற்கு பொருள் உதவி கொடுப்பதும், கல்வியை கற்றுக் கொடுப்பதும் அதுவும் ஒரு மேன்மையான நன்மை தரக்கூடிய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தாம் கற்றால் மட்டும் போதாது, பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த கல்வி செல்வத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்வதும் ஒரு அற்புதமான குணமாக இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மனிதனை கொடுமைப்படுத்துவது இழிவான செயல், அந்த குணத்திலே கீழ்வான குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு அதுக்கு எந்த உணவும் கொடுக்காமல் எந்த நீரும் கொட்டாமல் ஒரு அறையிலே பூட்டி வைத்த அந்த பூனைக்குட்டி அப்படியே துடிதுடித்து இறந்து விடுகின்றது. இவளுக்கு நரகத்தை தீமையாக அல்லாஹ் கொடுக்கின்றார். அவர் எண்ணம் தீமையாகிவிட்டது, அவர் வாழ்க்கையும் நரகத்தின் தீமையில் இழுத்து செல்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். என்றால் ஒரு குணத்தின் மூலமாக சொர்க்கத்தின் நுழைவதும் ஒரு குணத்தின் மூலமாக நரகத்தின் நுழைவதும் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்னலார் அவைக்கு ஒரு நீக்ரோ ஒரு மனிதர் வருகின்றார். அஸ்வத்துல் ஹபஷி என்று அவருக்கு பெயர். கருப்பிலும் அண்டங்கரி, அடுப்பிலே எரியப்பட்ட விறகு கரிக்கட்டை விட கடுமையான கருப்பா நிறத்தை உடைய ஒரு மனிதர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக இருக்கின்றார்கள். அவைக்கு வருகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு தோழரே, என் முகத்தை ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ஏதாவது சந்தேகமா கேளுங்கள். இல்லை யார சொல்லுதான்ட்டு மென்னு முழுங்குறார். என்ன கேட்கணும்னு தெரியாம மென்னு முழுங்கிட்டே இருக்க. இல்லை தைரியமா கேளுங்க. இல்லை நான் சொல்றதை கேட்குறீங்களா, நீங்க சந்தேகத்தை நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா? நான் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். சரி கேளுங்க. யார சொல்லுதா, நீங்கள் வெண்மையிலும் வெண்மையாக இருக்கின்றீர்கள், சூரியனை விட பிரகாசமாக இருக்கின்றீர்கள், மிளிர்கின்றீர்கள். அங்க உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நன்மையோ அதைவிட மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரு பிரகாசமும் உங்கள் சொர்க்கத்தில் கொண்டு செல்ல போதுமானதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் லகுவான பாதையிலே நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவீர்கள். ஆனால் நானோ உங்கள் அளவுக்கு நன்மைகள் செய்தால் சொர்க்கத்தில் நுழைவேனா என்று ஒரு மறைமுகமான கருத்தோடு கேட்கின்றார்கள். என்ன கருத்து? நீங்க வெண்மையா இருக்கீங்க, நான் கருப்பா இருக்கிறேன், அந்த கருப்பண்ணுனா சொர்க்கத்தில் நுழைய முடியுமா? எவ்வளவு நன்மை செஞ்சாலும் உள்ள விடுவாங்களா? ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஆளு ஒரு சபைக்கு வரானா தள்ளி போப்பாங்க, ஓரத்துமா நில்லு அப்படி சொல்லக்கூடிய சமுதாயம். அப்படிப்பட்ட நிலைமையில் நன்மை கண்ணங்கரையில் இருக்க நீ நாங்க சொர்க்கம் நுழையலாமா? போ ஓரமா போய் என்னை ஓரம் கட்டி விடுவார்களே, என் நன்மையை கொண்டு எப்படி வெளிச்சத்தை பார்ப்பார்கள் என்ற அர்த்தத்திலே அந்த சஹாபி பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதிலை சொல்லுகின்றார்கள். அருமை தோழரே, நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள். நான் சொல்லித் தந்த அமல்களை நீங்கள் சரிவர செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். என் உயிர் யார் வசம் இருக்கின்றதோ அவர் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். எப்படி நுழைவீர்கள் என்று தெரியுமா? 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் முகம் ஒளிரும் அந்த நிலைமையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். சூரியனை கண்கொண்டு பார்க்க முடிய எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா பார்க்கிறோம் சூரியன் இருக்குதுன்னு. எப்படியாவது கண்ணை கொண்டு பார்க்கிறோம் சூரியன் எப்படிதான் இருக்குன்னு. அந்த மாதிரி உங்களுடைய நிலைமை அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான ஒளியாக 1000 கிலோமீட்டர் நின்று பார்த்தாலும் எப்படி ஜோதியா மின்னுவீர்களோ அப்படிப்பட்ட பிரகாசமான வெளிச்சத்தோடு நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். இது என் உயிர் யார் வசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமிட்டு கூறுகின்றேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆக அவருடைய குணம், நான் நன்மையை செய்தாலும், நான் நல்லதை செய்தாலும், நான் வாரி வழங்கினாலும், அல்லது தொழுதாலும், நோற்றாலும், இபாத் செய்தாலும்,
என்னுடைய அமலை யார் அறிவார்கள், என்னுடைய தோற்றத்தை கொண்டு நீ வெளியில போப்பா என்று சொல்லிடுவாங்களே என்று பயம், அச்சம். ஆகவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், உங்கள் குணம் வெளிச்சமாகிவிடும், உங்கள் அமல் நூறாகிவிடும், உங்களுடைய செயல்பாடுகள் மறுமையிலே மிக ஜோதியாக ஒளிரும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள் என்றால் நம் அமல்தான் நம்மை பிரகாசமாக்கின்றது. நம்முடைய அமல்கள் தான் மறுமையிலே ஜெகஜோதிய மின்னக்கூடிய ஒரு ஒளிரக்கூடிய ஒரு தன்மையை எடுத்து உரைக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் நன்மையாக மாற்றிவிடும் என்று சொல்லி காட்டினார். உள்ளம் அழகாகிவிட்டால் இந்த உலகமே மாறிவிடும் என்று சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு விஷயத்தில் சொல்லும் பொழுது, பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருந்திராவிட்டால், அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்காவிட்டால் எந்த பெண்களும் தன் கணவர்களை ஏமாற்றி மோசடி செய்யவே மாட்டார்கள் என்று சொல்லி காட்டினார். பனு இஸ்ரவேலர்கள் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை என்றால் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை ஏமாற்ற மாட்டார்கள், அவர்களுடைய குணங்கள் கெட்ட குணங்களாக மாறிவிடு இருக்காது என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்தான் இந்த உலகத்திலே கெட்ட குணத்தை பரப்பினார்கள், பெண்களுக்கு பல அலங்கார உடைகளை உருவாக்கினார்கள், சமுதாயத்தை குழப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாட்டிலும் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் சமுதாயம் மேம்பட்டிருக்க வேண்டிய அழகான முறையிலே சின்ன சிறு வார்த்தையை கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். வமா அனா மினல் முத்தகல்லிஃபீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். நான் போலி குணமுடையவனாக உள்ளவர்களானால் இல்லை என்று சொல்லி காட்டினான். அல்லாஹ் தஆலா நான் உண்மையான நேர்மையான குணமுடையவனாக இருக்கின்றேன், நான் போலி குணமுடையவனாக இல்லவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களையும் நான் விரும்பவில்லை. போலியான குணம், நடிக்கக்கூடிய குணம் உள்ளவர்களையும் நான் விரும்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கின்றது. இந்த ஹதீஸை பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவிப்பாளர்கள் ஹலத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருந்து கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே பனு இஸ்ராயீலர்கள் தீஹ் என்ற ஒரு பாலைவனத்திலே அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே பசியோடு வாழ்ந்தார்கள், பசியும் பட்டினியோடு வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு மண்ணு சல்வா என்ற உணவை கொடுக்கப்படுகின்றது. மண்ணு சல்வாவை சாப்பிட்டு நீங்கள் அழகான முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் குணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நாளை கிடைக்குமா, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கவில்லை, நாளை கிடைக்குமா கிடைக்காதா, சேமிச்சு வச்சிருவோமே, அந்த பொருளை எல்லாம் அந்த இறைச்சி மண்ணு செல்வா என்ற ஒரு அற்புதமான இறைச்சியை சேமித்து வைத்தார்கள். மறுநாள் பார்க்கின்றார்கள் நாரி போனது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், இவர்கள் மட்டும் அந்த கெட்ட குணத்திலே சேமித்து வைக்காமல் அல்லாஹ் மீது முறை நம்பிக்கை இல்லாமல் நாளை அல்லாஹ் தருவான் என்று முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்றால் இன்று வரையும் கியாமத் நாள் வரையும் இறைச்சிகள் வீணாகவே போகாது. ஃப்ரிட்ஜே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, எந்த பொருளும் வீணா இருக்காது, எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கிறது. ஆக இஸ்ரவேலர்கள் தான் அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் கெட்ட குணம், அல்லாஹ் தருவானா தரமாட்டாயனா என்ற கெட்ட குணம், அந்த குணங்களை மாற்றாதவரை, உள்ளங்களை மாற்றாதவரை உலகங்கள் திருந்தாது மாறாது என்று சொல்லி காட்டினார். அன்சல்னா அலைக்கும் மண்ணு சல்வா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். மண்ணு சல்வா என்ற உணவை அவர்களுக்கு வழங்கியிருந்தோம், அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நாளை அல்லாஹ் தராம விட்டா என்ன செய்யறது? இந்த கெட்ட குணம் அதை சேமித்து வைத்தார்கள், நான் விடுவேனா அதை வீணாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கும் பொழுது நம் உள்ளங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உணர்வு பூர்வமான உலகங்களை நாம் பார்க்க முடியும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் பொழுது தனது சந்ததியினரை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக படைக்கும் பொழுது தன்னுடைய சந்ததியினரை அறிமுகப்படுத்துகின்றார். அணுக்களாக இருக்கும் பொழுது, ஒவ்வொரு அணுவாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இது இவர் இது இவர் இது இவர் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எல்லா அணுக்களையும் பார்க்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு அணுவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு அணு அவர்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. யா ரசூலல்லாஹ், இந்த அணு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது, இந்த அணுவில் இருக்கின்றவர் யார் என்று பெருமானார் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். இவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களுக்கு வயசு என்ன? 40 வயசு தான் நான் கொடுத்திருக்கேன். எனக்கு வயசு என்ன? 1000 வயதுகள் கொடுத்திருக்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டு ஒரு 60 ஆண்டுகளை என்ன வயசை குறைச்சி இவங்களுக்கு 40 60 கூட்டி 100 கொடுத்துருங்க என்று சொல்றாங்க. காலங்கள் கடந்து போகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலங்கள் முடியக்கூடிய 940 ஆண்டுகள் பரிபூர்ணமாக ஆன பிறகு வானவர் வருகின்றார். ஆதம் அவர்களே, உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கின்றேன். என்னுடைய உயிரையா? இன்னும் நாள் இருக்கப்ப 1000 ஆண்டுகள்ல அல்லாஹ் வாழ சொல்லியிருக்கான். 940 ஆண்டுலேயே வந்து என் உயிரை புடுங்க என்ன அர்த்தம்? இப்போ வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் கேட்கும் பொழுது உங்களுக்கு மறந்து விட்டதா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மறந்து விட்டதா? அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டாமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்கள் வயதிலிருந்து 60 வயதை நீங்கள் காணிக்கையாக கொடுத்து விட்டீர்களே, அந்த காணிக்கை மறந்து விட்டதா என்று கேட்கின்றார். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வாழணும் ஆசையா இருக்கு, இன்னும் 60 ஆண்டு நான் வாழணும் ஆசையா இருக்கு, அந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றிலிருந்து உருவானது மனிதர்கள் ஏமாற்றக்கூடிய குணம், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத குணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதைத்த குணம் மக்களுக்கு பரவிவிட்டது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி, உள்ளத்தை மாற்றாத வரை உலகம் மாறாது என்று சொல்லி காட்டினார். இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா விதை போட்டு வைத்திருக்கின்றார். நல்ல விதையை போட்டவர்கள் நன்மையாகின்றார்கள், கெட்ட விதையை விதைத்தவர்கள் தீமையாகின்றார்கள். ஆகவே தான் அல்லாஹ்வுக்கு முத்தகாஸிரு, செல்வத்தையும் வசதியும் அந்தஸ்தையும் சுகபோகத்தையும் இன்பத்தையும் பெருக்க ஆசை உங்களை விட்டு விலகாத வரை நீங்கள் நிம்மதி அடைய மாட்டீர்கள் என்று சொல்லி காட்டினார். ஹத்தா ஜுருத்புல் மகாபி, எதுவரை? நீங்கள் மரணமாகின்ற வரை, உங்கள் கபரை சந்திக்கின்ற வரை. கல்லா சௌஃப தஅலமூன், விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்னர் விஷயத்தை நீங்கள் விரைவாக அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உண்மையான அறிவை பெறாதவரை, மெய்ஞான அறிவை பெறாதவரை, இந்த ஆசையை விடாதவரை நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் உண்மையான அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள், எது உண்மை என்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை சொல்லி காட்டி, உள்ளம் மாறாதவரை உலகம் மாறாது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். ஆகவே நாம் உள்ளத்தை மாற்றுவோமாக, உண்மையான மெய்யறிவை பெறுவோமாக. யா அல்லாஹ், நீங்கள் எங்களுக்காக வழங்கிய நல்ல அறிவை தருவாயாக, நல் உள்ளத்தை தருவாயாக, நல் குணத்தை கொடுப்பாயாக, இந்த உலகத்தை மேம்படுத்துவாயாக. வாஹர் தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்